ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஏக்கான டே 28ங்க. 28ஆ? ஆமா, 28ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா ஆக்சுவலா இன்னைக்கு சிஐஎஸ்ஐ மெயின்ஸ் வர வேண்டியது. ஃபேமிலி மேனா போனா இந்த சண்டே எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது போல. நம்ம சிக்கிட்டோம். அதனால டிஐ ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? எஸ்ஐசிஐ மெயின்ஸ் எல்பிஓ முடிச்சுட்டு பாத்துக்கலாம். சரியா? ஓகே, என்ன பண்ண போறோம்னா வழக்கம் போல கொஸ்டின் காட்ட போறேன், ஸ்டாப் பண்ண போறீங்க, சால்வ் பண்ண போறீங்க. ஒரு பை சார்ட் இல்ல, 2 பை சார்ட். ஓகேவா? டபுள் பை சார்ட். சப் கொஸ்டின் 1 2 3 4 5 5 சப் கொஸ்டின். ஒரு டிஐ இல்ல, 2 டிஐ பார்க்க போறோம். இதை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2வது டிஐக்கு போய்க்கலாம். சரி, என்ன கொடுத்திருக்காங்க? ஆறு டிஃபரண்ட் ஃப்ரூட் செல்லர்ஸ் ஏல இருந்து எஃப் வரைக்கும் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் விற்கிறாங்களா, 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேங்கோஸ் விற்கிறாங்களா. ஒன்னு டசேரி, இன்னொன்னு மல்கோவா. ஓகேவா? பை சார்ட் என்ன சொல்லுது? Distribution of number of Daseri mangoes sold by this. Okay, either in percentage or degree. Okay, இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அவனோட பர்சன்டேஜ் இல்லைன்னா டிகிரி எடுக்க முடியும். என்னன்னா ஏ பி சி டி இ எஃப். என்னென்ன டைப் ஆஃப் மேங்கோஸ்? டசேரி, மல்கோவா, டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். அவ்வளவுதான் ஐயா. ஈஸிங்க ஐயா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா டசேரிக்கு பர்சன்டேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கான். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? பர்சன்டேஜ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க முடியும். என்ன கண்டுபிடிக்க முடியாது? எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இருந்துட்டு போட்டும், பரவாயில்லன்னு சால்வ் பண்ணலாம். ஓகே, எவ்வளவு பர்சன்டேஜ்? டசேரி வந்து மொத்தமா சேர்த்து 100%. ஆனா டோட்டலா 100x வச்சுக்கலாம், இல்லைன்னா 100%ன்னு வச்சுக்குவோம். 90 டிகிரினா எவ்வளவுங்க? 360ல 1/4 90. அப்ப 25%. 25%. ஓகே, நெக்ஸ்ட். இவன் எவ்வளவு? 12%, 20%. அப்படியே எடுத்துக்கலாம். 12%, 20%. ஓகே, நெக்ஸ்ட். 54 டிகிரி. 54/360 இன்டூ 100 எவ்வளோங்க? 0 கேன்சல். இது 2 டைம், இது 3 டைம். 30/2 15%. 15%. அடுத்து மிச்சம் இங்க ஒரு 18%. ஐயா, 100% மாத்தி இங்க போட்டேன் பாருங்க. டோட்டல் தான் 100%. டோட்டலுக்கு ஒரு லைன் எடுத்தோம்னு விட்டேன், அதுதான் பிரச்சனை. 100% டோட்டல். ஓகேவா? இது ஒரு 18%. இப்போ மிச்சம் எஃப் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னு அவன் கொடுக்கவும் இல்லை, நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? 100ல இருந்து மிச்சத்தெல்லாம் சப்ராக்ட் பண்ணி எஃப்க்கு போட்டுக்கணும். ஓகேவா? அவன் கொடுக்கல. ஓகே, அப்ப நான் 100ல இருந்து சப்ராக்ட் பண்றேனே, இதெல்லாம் எவ்வளவுன்னு பாருங்க. 20 பிளஸ் இங்க 25 பிளஸ் 15 40. 40 பிளஸ் 20 60. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 30. 60 பிளஸ் 30 90. மிச்சம் 10%. ஓகே, பர்சன்டேஜ்ல பிரிச்சிட்டோம். ஐயா, இங்கே இதுக்குதான் டசேரிக்கு தான் கொடுக்கல, மல்கோவா பார்த்து கொடுத்துருக்கானான்னு பார்த்தா pie chart given below shows percentage distribution of Malgova mangoes sold by fruit seller either in percentage or degree. Out of total number of mangoes sold by D, 40% are from Malgova mangoes. டோட்டலா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டி வந்து மொத்தமா டசெரி பிளஸ் மேங்கோ சேர்த்து மல்கோவா சேர்த்து டோட்டலா 100 விற்கிறானா, 40 வந்து மல்கோவாவா, மிச்சம் டசேரியா. இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க டிக்கு வந்து டி வந்து 72 டிகிரி. 72 டிகிரினா என்னங்க? 72/360 இன்டூ 100, விச் மீன்ஸ் எவ்வளோ? 0 கேன்சல். இது 1னா இது 2, 20%. 20%. நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் மல்கோவா இருக்குல்ல, அதை 100xன்னு வச்சுக்கிறேன். 100xன்னு வச்சுக்கிறேன். இப்ப டி வந்து 20xஆ 20%னா முதல்ல நான் மல்கோவாக்கு எல்லாருக்கும் எடுத்துறேன். 18 15 18 15. இது கொடுக்கல, ஏக்கு கொடுக்கல. இது 12, இது 50.4. இது 12x. 50.4க்கு வந்து எழுதுவோம் 50.4 divided by 360 into 100
ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு பதிலா இந்த பாயிண்ட்ட தூக்கிரலாம். 36 6 டேபிள்ல 6 வாட்டி 6 டேபிள்ல 8 84 6 டேபிள்ல 14 டைம்ஸ் அப்போ 14x. இப்ப மிச்சம் எவ்வளோ? சாரி இங்க 14x. மிச்சம் எவ்வளவோ அதான் 7. மிச்சம் எவ்வளவோ அதுதான் 7. இப்ப நான் எல்லாத்தையும் ஒரே எக்ஸ் வேரியபிள் கொண்டு வர போறேன். இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சு பண்ணும். 2 வேரியபிள் கொடுக்கலாம். ஆனா இங்க கொடுத்துருக்கனால நான் மொத்தமா எக்ஸ் வேரியபிள் வைக்க போறேன். அதுக்காக தான் இங்க பெர்சன்டேஜ்ல வச்சிருக்கேன், இங்க வேரியபிள் போட்டிருக்கேன். டோட்டல் எடுத்துக்கோங்க. 14 26 26 46 46 51 61 61 69 79 மிச்சம் 21x. 21x தானே? ஆமா. ஓகே, இப்ப இங்க பாருங்களேன். இவன் மல்கோவா 40% டோட்டல் டி வித்ததுல. டோட்டல் டி விட்டதுல இதுதான் 40%. இது 2 பார்ட்னா இது 3 பார்ட்டா 60%. அப்போ இது 30x இருக்குமா? அப்ப டபுள் ஆகுது. எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ அதோட டபுள் வேல்யூ. இதோட வேல்யூ 40x, இதோட வேல்யூ 24x, இதோட வேல்யூ 50x, இதோட வேல்யூ 36x, இதோட வேல்யூ 20x. முடிஞ்சு போச்சுங்க, செம்மையா முடிஞ்சுங்க. டோட்டல் 100ஓட வேல்யூ 200x. டோட்டலா எல்லாரும் வித்தது 300x. போட்டுக்கலாம்ல, எல்லாரோட டோட்டலும் இங்க போட்டுக்கலாமா? 34x, 48x, 50x, 55x, 36, 42, 42x அண்ட் இவன் 71x. ஓகேவா? முடிஞ்சா எல்லாமே வேரியபிள்ல வந்துருச்சு. அவன் கொடுத்ததை வச்சு இதுதான் பண்ண முடியும். சப்கொஸ்டின் போயிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் சோல்டு பை ஏ. ஏவோட டோட்டல் 71. Is 71x is how much percent more or less than the total number of mangoes sold by D? D sold பண்ணது 50. எவ்வளவு அதிகமா இருக்கான்? 21 50க்கு அதிகமா இருக்கான். அப்ப 100க்கு 42 அதிகமா இருப்பான். ஆன்சர் 42%. அம்புட்டு தாங்க, அம்புட்டே தான். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டெசரி மேங்கோஸ் சோல்டு பை எஃப்? எஃபோட டெசரி மேங்கோஸ், எஃபோட டெசரி 20. அதுக்கும் மல்கோவா ஆஃப் சி வந்து 15. அதுக்கு ரேஷியோ 4:3. அம்புட்டு தான். ஈஸியா தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் சோல்டு பை ஏபிசி வந்து இவ்வளவா. ஆவரேஜா ஏபிசி சோல்ட் பண்ணது இவ்வளவா. டோட்டலா ஏபிசி எவ்வளவு? 71 42 55. 71 42 55. டோட்டல் எவ்வளோ? 3 8 11 16 பை 3 போட்டுக்கணும். ஏன்னா அவன் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்கான். அப்ப பை 3 போட்டேன்னா எனக்கு 5 56x. 56x தான் 672 இருந்தா. கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் டெசரி அண்ட் மல்கோவா சோல்டு பை எஃப்இ. எஃபோட டிஃபரன்ஸ் 6. 56x தான் 672னா 6x எவ்வளோ? அப்படியே பாருங்க, பார்த்தாலே தெரியுது. இன்டூ 12. இங்க பாருங்க, லாஸ்ட் டிஜிட் 56 10 வாட்டி பண்ணா 560. லாஸ்ட் டிஜிட் வச்சு பாக்குறப்ப 2 வரணும்னா 2 டைம் கரெக்டா வருது. அப்ப இதுவும் இன்டூ 12 தான் ஆன்சர். 72 தான் ஆன்சர். முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், விச் ஃப்ரூட் செல்லர் சோல்டு செகண்ட் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் மேங்கோஸ்? யார் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கா? இவன் கம்மியா. இவனுக்கு அடுத்து கம்மியா இவன் தான். சோ பி தான் ஆன்சர். முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு கொஸ்டினே இல்ல. அப்படியே வாங்க அடுத்து. செல்லிங் பிரைஸ் ஆஃப் டெசரி மேங்கோஸ் அண்ட் மல்கோவா மேங்கோஸ் ஆர் இவ்வளோமா respectively. Total revenue generated by B on selling mangoes இவ்வளோ. Find the number of டெசரி mangoes sold by all 6 fruit sellers. ஓகே, இங்க பாருங்களேன். ஒரு டெசரி மேங்கோ 10 ரூபா. பி வந்து எவ்வளவு டெசரியார்? 24 டெசரி மேங்கோ வாங்குறானா? இத 10 ரூபான்னு வித்திருந்தா 240x கிடைச்சிருக்கும் அமௌண்ட். ஓகேவா? அதே மாதிரி அவன் எவ்வளவு மல்கோவா மேங்கோஸ் விற்கிறான்? 18x. இவ்வளவு மல்கோவா மேங்கோஸ் 15 ரூபான்னு வித்தானா, ஒரு 10 ரூபாய்க்கு 150, 5 டைம்ஸ்க்கு ஒரு 90, 270x. டோட்டலா அவன் ஜெனரேட்டட் ருபீஸ் எவ்வளவு மொத்தமா? 0 25 25 53 530x தான் 7650 இருந்தா அவன் கேக்குறது என்னது? மொத்தமா செல் பண்ண டெசரி மேங்கோஸ் 200x எவ்வளோன்னு கேக்குறான். 200x எவ்வளோ தான் ஆன்சரு. 0 கேன்சல் பண்ணிக்கோங்கய்யா. ஓகே, இதோட எத்தனை டைம் பார்த்தாலே எனக்கு என்னமோ 15 வாட்டியோன்னு தோணுது. செக் பண்ணிக்கோமா. 53 அடிச்சோம்னா 1 டைம் மிச்சம் 3 23 வந்து
5 டைமா? 4 டைமா? இருங்க 23ஆ? 3, 20. ஆமா 23 தானே வருது. 23 சரி. 4 டைம் தான் வரும். 4 டைமுக்கு என்னங்க ஏதோ இடிக்குதே! ஏதோ இடிக்குது. இருங்க, இருங்க, இருங்க. 7650 7650 இத 10 வாட்டி பண்ணா 240 இத 15 வாட்டி பண்ணா 270 டோட்டலா 530x. ம். சரி 15 வாட்டி ஆனுச்சு. சரி அப்படியே அடிப்போம். 1 டைம் பேலன்ஸ் 23. 5 டைமா? 7 டைம் 5 டைம் தானா? 5 டைம்னா 150 சம்திங் தானே வருது. ஐயோ! என்னங்க இது? என்னங்க சம்பவம் இது? 7650 டிவைடட் பை 53 வரலையே! சரி நான் 4 டைம் போடுறேன். எவ்வளோ வருது? வருது. இங்க டோட்டல் தப்பு பண்ணிட்டேனா? இங்க பாருங்களேன் 510 510 510 டோட்டல்ல மிஸ்டேக் இருக்கும். இதுதான் பிரச்சனை. இங்க டோட்டல்ல மிஸ்டேக் விட்டேன் பாருங்க. 510x 510x ஓகே. 510 530 இல்ல. அப்ப அடிக்கிறப்ப 1 டைமுக்கு 51 மிச்சம் 15 ஆகா பார்த்தாலே 5 வாட்டி 15 15 இன்டு 200 3000 முடிஞ்சு. எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அதை விட்டுருங்க. ஓகே நெக்ஸ்ட் 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 அடுத்த கொஸ்டின் கொடூரமா இருக்கு. கொஞ்சம் கொடூரமா இருக்கும். நீங்க பாருங்க. நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்றேன். கொடுத்துருக்க டேட்டா பாத்துட்டீங்களா? கிவன் பார் கிராஃப் டேட்டா பாத்துக்கோங்க. சப் கொஸ்டின் எத்தனை? 5 இருக்கு இங்கேயும். 2 3 4 5 ஓகே 5 சப் கொஸ்டின். டேட்டா தான் கொஞ்சம் கொடூரமா இருக்கும் எடுக்க. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 12 நிமிஷத்துல முதல் டிஐ முடிச்சிட்டோம். ஆனா வர வர ரொம்ப வேகமா போகுது டி. ஆக்சுவலா இதே டி நான் சில மாதங்களுக்கு முன்னாடி எடுத்திருந்தா கொஞ்சம் டைம் கூட எடுத்து. சரி வாங்க வாங்க வாங்க. ஃப்ளோ கிடைச்சிருச்சு. என்ன கொடுத்திருக்கான்? என்ன வேணும்? given bar graph shows the percentage of dragon fruit out of total number of fruit. total number of fruitல dragon fruit எவ்வளவு percentageன்னு கொடுத்திருக்கான். ஓகே. percentage of papaya fruit out of total number of fruit excluding dragon fruit. அப்படின்னா டிராகன் ஃப்ரூட் தவிர மிச்சத்துல இது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்களேன். நம்பர் ஆஃப் பியர்ஸ் இன் டென்ஸ் இன் டிஃபரெண்ட் ஸ்டோர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் இன் ஈச் ஸ்டோர் இஸ் டிராகன் பிளஸ் பப்பாயா பிளஸ் பியர்ஸ். பியர்ஸ் வந்து டென்ஸ்ல கொடுத்துருக்கானா. ஓகேவா? 76.5னா இன்டூ 10 போட்டுக்கணும். ஓகே. இந்த 25% இருக்கு பாத்தீங்களா? இது என்னன்னா இந்த பப்பாயா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பப்பாயா அவுட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் டிராகன். டிராகனை சேர்க்காம, அதாவது 25% ஆஃப் 25% ஆஃப் 100%ல என்னென்ன வரும்னா இங்க 25% பப்பாயானா கீழே பப்பாயா பிளஸ் பிஎஸ் மட்டும் தான் வரும். டிராகன் வராது. புரியுதா? புரியுதா? அப்போ இது இந்த வேல்யூ தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 25%னா இது 3 பார்ட்னா இது மிச்சம் இருக்க 1 பார்ட். அதாவது 75% பியர்ஸ் தானே இருக்கும். பியர்ஸ் தானே இருக்கும். அததான் சொல்ல வரோம். எக்ஸ்க்ளூடிங் டிராகன் ஃப்ரூட்னா டிராகன் ஃப்ரூட்டை சேர்க்கக்கூடாது. எத்தனை ஷாப்? ஏபிசிடி 5 ஷாப். என்னென்ன ஃப்ரூட்டு? டிராகனு, பப்பாயா, பியர்ஸ், டோட்டல். சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். அந்த எக்ஸ்க்ளூடிங் டிராகன் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸிங்க இல்லையா? எக்ஸ்க்ளூடிங் டிராகன் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. புரியலைன்னா தயவு செஞ்சு கேளுங்க. லைவ்ல கேட்க முடியாது. கமெண்ட்ஸ்ல டெலிகிராம்ல எதுனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி வாங்க வாங்க வாங்க. பியர்ஸ் வந்து எக்ஸாக்ட் வேல்யூவா கொடுத்துட்டாங்களா? எக்ஸாக்ட் வேல்யூஸ் அப்படி எழுதிடும். 765 384 1216 765 384 1216 நெக்ஸ்ட்
441 560 441 560. ஓகே. இப்ப இங்க பாருங்களேன், இங்க 25% பப்பாயானா இந்த ரெண்டுல பப்பாயா 25%னா இவன் மிச்சம் 75% இருக்கணும். அப்ப இவன் தான் 3 பார்ட்னா இவன் எவ்வளவா இருப்பான்? 1 பார்ட்டா இருப்பான். ஆமாவா? சரி 765 தான் 3 பார்ட்னா 1 பார்ட் எவ்வளோ? 765 தான் 3 பார்ட்னா 1 பார்ட் எவ்வளோ? அதுதான் கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணோம்னா 2 பேலன்ஸ் 1 5 பேலன்ஸ் 1 5 ஓகே. 2550 255 ஓகே. இப்போ இவன் 32%, டிராகன் வந்து யாரு? இந்த மொத்தத்துல 32%, இவன் மட்டும் 32னா மிச்சம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளவு இருப்பாங்க? பப்பாயா பிளஸ் பியர் சேர்த்து எவ்வளவு இருப்பாங்க? எவ்வளவு இருப்பாங்க? 68% இருப்பாங்க. அப்ப 68 சம்திங்னா 32 எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகேவா? 68 இந்த ரெண்டோட டோட்டலா 255 பிளஸ் 765 எவ்வளோங்க? எவ்வளோ? 2 770 820 920. இதுதான் 920னா 32 எவ்வளோன்னு பார்க்கணும். கேன்சல் பண்ணலாமா? இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 ஆமா 34 இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க 4 டேபிள் அடிப்போம். இது 8 4 டேபிள்ல 17 17 ஓகே. 17 இதையும் அடிச்சோம்னா தப்பா பண்றணும். சம்மு தப்பா பண்றணும். இந்த சம் எவ்வளவு? 770 820 1020 அதான பார்த்தேன். இப்ப 17 இதை அடிச்சோம்னா அழகா 6 டைம்ஸ் கேன்சல் ஆயிருது. 68 சார் 480. இங்க பாருங்க இவனோட டோட்டல இங்க மறுபடியும் டோட்டல் போடுறப்ப மொத்தத்தை ஆட் பண்ணக்கூடாது. இவனோட டோட்டல் தான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல 1020ன்னு. அதோட 480 ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்துரும்ல 1100 1500. இம்புட்டு தான் கால்குலேஷன் மிஸ்டேக் விட்டோம்னா செஞ்சிரும். சரி இப்போ இதுதான் 384. இது 60%னா இது எவ்வளவு? 40%. 384 40%னா 60% எவ்வளவு தானே பார்க்கணும். டேபிளே அடிச்சிடுறேன். 9 டைம்ஸ் பேலன்ஸ் 26 96 இன்டூ 6ங்க. 96 இன்டூ 6 எவ்வளோ? 6 பேலன்ஸ் 3 9 6 54 576 576. ஓகே. இப்போ இந்த ரெண்டோட டோட்டல் போக மிச்சம் தான் இவனோட பர்சன்டேஜ், அதாவது 20% எவ்வளோன்னு பார்க்கணும். 80% நம்மளோட அந்த சம்மு தான். சம் எவ்வளோங்க வருது? 580 660 960. இது எவ்வளோன்னு பார்க்கணும். இது 1 டைம், இது 4 டைம். 4ல அடிச்சா 240 தான் இதோட வேல்யூ. ஸோ 960 பிளஸ் 240 தான் 1200 தான் டோட்டல். முடிஞ்சா அடுத்து இங்க 1216 வந்து இது 20னா இது 80%. இது 1 பார்ட்னா இது 4 பார்ட்னா 1216. கேன்சல் பண்ணேன்னா 304 இங்க வேல்யூ வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எவ்வளோ? 1220 1250. 1250 தான் பேலன்ஸ் இருக்கிற 73%. 1250 தான் பேலன்ஸ் இருக்கிற எவ்வளோ? 76%. இப்போ 24 எவ்வளோ? 24 எவ்வளோ? கரெக்டானா? 1250 தானா? 1520 செஞ்சிருச்சு பாருங்க. 1520 இது பாக்குறப்ப ஏதோ தப்புன்னு தோணும். இன்டூ 2 ஒரு 0. இப்ப இன்டூ 2 ஒரு 0. 480. இந்த ரெண்டும் சேர்த்து 1520. இந்த 480 ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் கிடைச்சிரும் 160 பிளஸ் 400 2000. நெக்ஸ்ட் 441. இது 30%னா இது 70%. 7 பார்ட்ரா 441னா 3 பார்ட் எவ்வளோ? இதான் பார்க்கணும். கேன்சல் பண்ணோம்னா 6 மிச்சம் 2 3 63 3 சார் 189. ஆட் பண்ணோம்னா 190 230 பிளஸ் 400 630. 630 தான் 40%னா மிச்சம் இருக்க 60%னா 4 பார்ட் எவ்வளோ? அவ்வளோதான் பார்க்கணும். 6 டேபிள்ல 105 4 டைம் பண்ணோம்னா 420. 420 பிளஸ் 630 எவ்வளோங்க? 420 பிளஸ் 630 1050. ஓகே சூப்பர். முடிஞ்சு ஆல்மோஸ்ட் டன். இப்போ 560. இது 50%னா இது 50%. அப்போ இதுவும் 560 தான் இருக்கு. 100%ஆடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க
இந்த 2 இவன் 50%னா மிச்சம் இருக்கவன். அதாவது இவன் 30%னா மிச்சம் 70% இவனா? இவன் 50%னா இவன் 50%ஆ? ஈக்குவலா? ஓகே. இப்ப 30% பாக்குறப்ப இந்த டோட்டல் எவ்வளவுங்க? 1120 1120 தான் 7 பார்ட்னா 3 பார்ட் எவ்வளவு? 7ஆல அடிச்சேனா 17 வருமோ? 17 வருமா? அப்ப மிச்சம் 510 சாரி 16ன்னு நினைக்கிறேன். 16 செஞ்சிருச்சு. மறுபடியும் செய்யுது. 16 சாரி 7 டைம் பண்ணோம்னா 1 பேலன்ஸ் 4 6 ஓகே. 16னா 480. எனக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் வரப்பே ஒரு டவுட் வந்துடும். இங்க 480 ஆட் பண்ணேன்னா 1200 1600 முடிஞ்சு. சப் கொஸ்டின் போடுவோமா? வாங்கய்யா இவ்வளவுதாங்கய்யா. இதுதான் number of papaya in BNC together is how much percent more or less than total fruit in E. papaya in BNC இவங்களோட டோட்டல் பிஎன்சியோட டோட்டல் 4 ஆட் பண்ணா 580 880. இட்ஸ் how much more or less than total fruit 1600. இதை விட எவ்வளவு கம்மியாவோ அதிகமாவோ இருக்குன்னு கேக்குறாங்க. இதை விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 800 விட ஒரு 80 கம்மியா 720 கம்மியா இருக்கு. அவுட் ஆஃப் 1600 into 100. 0000 cancel. 16 table அடிச்சேன்னா 4 time balance 8 5 time 45%. அம்புட்டு தாங்க. நெக்ஸ்ட் out of total fruits in store C 20% got rotten. total fruits எவ்வளோ? 2000. 2000ல 20% ரோட்டன் ஆனது எவ்வளவு? 20%னா 400. அப்ப 400 ரோட்டன் மிச்சம் நாட் ரோட்டன் எவ்வளோ? 1600. ஓகே. அந்த 400ல டிராகன் பப்பாயா பியர்ஸோட ரேஷியோ 3:1:4 ஆம். டிராகன் பப்பாயா பியர்ஸ் ரேஷியோ என்னது? 3:1:4. டோட்டல் 8 பார்ட்ரா 400னா ஒரு ஒண்ணு 150 9 200. ஓகேவா? இதுதான் டோட்டல் 400 வந்துருச்சு. ஓகே. இப்போ என்னன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் ரோட்டன்ல டிராகன் பிளஸ் பப்பாயாக்கும் பியர்ஸ்க்கும் கேக்குறான். ஓகே. நான் ரோட்டன் ஆஃப் டிராகன் எவ்வளவு இருக்கும்னா டோட்டல் டிராகன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். டோட்டல் டிராகன் சீல எவ்வளவு? 480. அதுல 180 நாஸ்தி ஆயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 150 போச்சுன்னா 330 பிளஸ் பப்பாயா 304. 304ல 50 போச்சுன்னா 254. இவனுக்கும் யாருக்கும் டிஃபரன்ஸ்? பியர்ஸ் 1 to 16ல 200 போச்சுன்னா 1 to 16ல 200 போச்சுன்னா 1016. ஓகே. இவங்களோட டோட்டல் எவ்வளவு வரும்னா கரெக்டா இவங்களோட டோட்டல் எவ்வளவு வரும்னா 584. ஆமாவா? இப்ப இந்த டிஃபரன்ஸ்க்கு வரும் 500 இல்ல 500 இல்ல 400 சம்திங் தான். ஒரு 2 400ல 2 432 பாருங்க. 2 30 432 கரெக்ட். லாஸ்ட் டிஜிட் வச்சே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வாங்கய்யா. ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஃப்ரூட்ஸ் இன் பி டு டிராகன் ஃப்ரூட்ஸ் இன் டி அண்ட் டி டுகெதர். டோட்டல் இன் பி 1200. டிராகன் இன் டி அண்ட் டி ஈலையும் சேர்த்தோம்னா 500 900 4:3 அம்புட்டு தாங்கய்யா. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பப்பாயா இன் ஏ அண்ட் டி. ஏல ஒரு பப்பாயாக்கும் டில உள்ள பப்பாயாக்கும் ஆவரேஜ் கேட்கிறான். டிஃபரன்ஸ் பாருங்களேன் 6 66. அப்ப ஆவரேஜ் 33 கம்மியா இல்ல கூட இருக்கும். 222. இங்க பாருங்களேன் 255 189. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 66. பாதி எடுத்து 33. இங்கிட்டு கம்மியா இருக்கும், இங்கிட்டு கூட இருக்கும். எங்கிட்ட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அங்கிட்ட பண்ணிக்கோங்க. நான் இங்க சப்ராக்ட் பண்ண ஈஸியா வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் in store D 25% dragon fruit, 1/3 papaya, 1/7 pears remain unsold. Find the total fruits in store D which got sold கேக்குறான். அப்ப டிராகன்ல 75% எடுக்கணும். பப்பாயால 2/3 எடுக்கணும். பியர்ஸ்ல 6/7 எடுக்கணும். அவ்வளவுதானே? ஓகே. டிராகன் டீல டிராகன் எவ்வளவுங்க? 420ல 75% எடுத்தோம்னா என்ன வரும்? 4 பாட்டா இதுனா 3 பாட்டு 315. ஓகே. அதே மாதிரி
2/3 189 189. இது 2 பார்ட்டா இருந்தா 2 இது 3 பார்ட்டா இருந்தா 2 பார்ட் 12. இது 3 பார்ட்டா இருந்தா 2 பார்ட் 6. இப்படியும் போடலாங்க. இதுவும் ஒரு மெத்தட் தான். ஓகே. 441 441ல இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது ஹோல் வேல்யூஸ் எங்க டிவைட் இல்ல. சோ அடிச்சு கொடுத்து தான் போடணும். 7 டேபிள்ல 6 டைம் பேலன்ஸ் 2 363 into 6 360 ஒரு 18 378. வாங்க ஆட் பண்ணுங்க. அப்படியே பண்ணலாமா? அப்படியே பண்ணலாங்க. 315 321 341 441. இதை ஆட் பண்ணா 449 519 819 தான் போச்சு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேட்டுருங்க. சரியா? முடிச்சுக்கலாம். டாடா பாய் பாய்.